இன்னுமா நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக. எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள், ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி இல்ல, நாங்களும் கத்துறோம். இங்க எல்லாருக்கும் தான். அப்ப எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்து விடும். தம்பி, நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது? எதற்கு தேவைப்படுகிறது? கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு விடுவ. அப்ப ஆபத்து வரும்போது படக்கென்று ஒரு கூட்டுக்குள் மறைகிற தேவை வருது. புழுக்கு எதுக்கு கொடுக்க முளைக்குது? அதை பிடிச்சு பிடிச்சு நசுக்கி கொண்டு வருவ. அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது. இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள், சாதிய கூட்டங்கள், குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இல்ல, என் முன்னாடி உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் இருக்காது. அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்தை படிக்க போறேன்? எதுக்கு பறிக்க போறேன்? எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன்ட்ட எதுக்கு எடுக்க போறேன்? எதுக்கு தேட போறேன்? ஏன்? தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும்போது நாங்க 1.5 கோடி, நாங்க 1 கோடி, நாங்க 80 லட்சம், நாங்க 90 லட்சம், கணக்கு பார்த்தா அன்றைக்கு 25 கோடி வருது. சும்மா வாய்க்கணக்கு அல்ல, அது வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது. என்னன்னு எண்ணி கொடுக்கணும். அதுதான் சரியான சமூக நீதி. அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள், அது வாரி பிரிச்சு கொடுங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம். வெற்று வார்த்தையாக சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கு எடுக்காது. காரணம், திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதனால எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு நேத்தா நாம சிறு பிள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல. எந்த திராவிட கட்சி? ஐயா கருணாநிதி எடுத்தாரா? ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா? அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா? எடுக்க மாட்டார்கள். இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும், உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும். பிரபாகரன் பிள்ளைகள் என்னைக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ அன்னைக்கு இது சாத்தியப்படும். என்னது இது? ஒரு பெரிய வேலையா? எண்ணி கொடுக்கிறது அதெல்லாம் எப்படிங்க? இது மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களிடத்திலே, என் அன்பு பெற்றோரிடத்தில் ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன். 3% இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 3.5% விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு. இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை, அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீ மாநில உரிமை பேசினாய், மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய். மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கத்தை வைத்தது யார்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதை பேசியவர்கள் யார்? யார்? ஏன் இந்த உரிமைக்கு பேசல? பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் நீ எடு. இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்கு எதிரானது RSS, BJP அதன் அதிகாரம் என்று தெரிந்தும்
ஆளுநர் கையெழுத்திட வேண்டும். அவர் போட மாட்டார். தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? நிதிஷ்குமாரால முடியும், உங்களால் முடியாதா? அது வழக்காகி தடை வெட்டப்பட்டிருக்கு. ஏன்? அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான், ஒரு மார்ஜின், ஒரு எல்லை, 50 விழுக்காடு அப்படின்னு. ஆனால் அவர் 63 விழுக்காடு போயிட்டார், 63 விழுக்காடு கொடுத்துட்டார். அதனால அது செல்லாதுங்குது. ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்க போறியா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டிருக்கா? தம்பியே தங்கைகளே, காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடு உச்ச நீதிமன்றம் கேட்டதா கர்நாடகா? முல்லை பெரியாற்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டுக் கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டதா கேரளா? நீட்டு தேர்வை எழுதலாம் உச்ச நீதிமன்றம் கேட்க போகிறதா தமிழ்நாடு? கேட்கறதுக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள், இல்லை என்றால் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. என்னைக்கு இந்த கேள்வி உனக்குள் எழுதோ அன்னைக்கு என்னிடத்தில் வா, உனக்காக உன் அண்ணன், உன் உடன் பிறந்த உன் தம்பி, உன் பிள்ளை காத்திருப்பேன். நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? ஏன் இந்த கேள்விகள் உனக்குள்ள வரல? இப்ப விட்டுற போறியா? தமிழ்நாடு அப்படி இல்ல. 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், மண்டல் என்கிற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆனமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான். ஆனமுத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். பேசியவர், பாராட்டியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் பாராட்டு கூட்டம் போது முன் இருக்கையிலே இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டாடை போர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருக்கு தெரியும். இப்ப ஒரு 10.5 தந்தாலே தான் சொல்ல, என்ன எண்ணி கொடு. நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க, பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க. நீ 10.5 இங்க பாரு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க. என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய்க்கணக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதில் பாரு, ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு. 10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்தில், உனக்கிட்ட உன்கிட்ட நான் இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா? 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிட்டாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டையில் நாங்கள் எடுத்து, சட்டத்தில் எடுத்து நாங்கள் சொல்றோம் 10.5 விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஆர்டிஐல கேட்டோம், கேட்டு நாங்க சொல்றோம், உங்களை அவர் ஏமாத்துறாரு. 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதுன்னு. இந்த பாருங்க, இந்த பாருங்க இருக்கு பாருங்க. என்னுடைய தம்பி மகிழன் தன் வலையொலியில போட்டிருக்கான், எடுத்து பாருங்க. வலையொலியில இந்த பாருங்க. இதுல 2008 திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டர், துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டிஎன்பிசி இடம் அந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆர்டிஐ மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது. இப்ப எங்களை சேர்ந்த ஒருவர், என் தம்பி அறிவன், இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல பயன்பாட்டில் இருக்கா, இடஒதுக்கீடு இருக்கா, 14 விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவு சட்டையில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்தீங்க. அப்படி யாருமே கேட்கல. நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற? ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ? தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் 2 பேரும் சேர்ந்து 10 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை கொண்டாந்துருக்கோம். அதை வச்சு 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம்னு நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க. இப்ப நான் இதே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டிருக்கேன், உண்மையிலே 10 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கா, அதுல 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு. இல்லைன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் உங்க மேல வழக்கு போடுவேன். சொல்லு, ஏன் போய் சொன்ன? எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடு, அயோக்கியத்தனம்.
தகவல் உரிமை சட்டம் சொல்லிருச்சு 14 விழுக்காட்டுக்கு மேல படையாச்சி அணிவிக்கிறது. நீ உண்மை பேசுற, எங்க ஐயா போய் பேசுறாரு, அப்படித்தானே? அப்படித்தானே? ஏமாற்று.